City Star Express 2.2 with me Radio City Nancy. Vibrant ஆன ஒரு ஃப்ரெஷ் ஆன ஒரு டீம் கூட தான் பேச போறோம். Radio Cityல Star Express 2.0 நான் உங்க Radio City Nancy. So இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜூலை காற்றில் படத்தோட டைரக்டர் சுந்தரம் and அந்த படத்தோட ஹீரோ அனந்த் நம்ம கூட இருக்காங்க. So welcome to our studio sir. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூலை காற்றில் பேரே பயங்கர ஒரு ஃப்ரெஷ்ஷா. So படத்தோட பேர் டைட்டில் எங்க இருந்து பிடிச்சீங்க? ஆக்சுவலி என்னன்னா படம் வந்து ஜூலை காட்டல்னா ஜூலைல வந்து சீசன் சேஞ்ச் ஆகும் அந்த ஜூலை பிரீஸ் வந்து. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தங்க அவங்க வாழ்க்கையில வந்துட்டு போனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சோ அதுதான் அந்த சீசனல் சேஞ்சுக்காக அந்த ஜூலை காட்டல் வந்து நமக்கு ஆப்டா இருக்கும்ட்டு இந்த வச்சோம். அது மட்டும் இல்லாம நான் வந்து ஜீவா சார்ட்ட ஒர்க் பண்ணேன் உன்னாலே தாம் தூம் படத்துல. சோ உன்னாலேயோட ஒரிஜினல் டைட்டில் வந்து ஜூலை காற்றல் தான். அப்படியா? அதனாலதான் ஜூன் போனா ஜூலை காற்று. அது வந்து அப்ப இங்கிலீஷ் டைட்டில் வச்சக்கூடாது, அது அப்புறம் உன்னாலேன்னு வச்சோம். சோ அதனால சரி ஒரு சென்டிமெண்டாவும் சரி அது நம்ம படத்துக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜூலை காட்டு. ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜோஷ்வா ஸ்ரீதர் என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். சோ எப்படி படம் வந்து நீங்க தயார் பண்ணதுக்கு அப்புறமா இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணும் அப்படிங்கறது பிக்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லாட்டி எப்படி நடந்துச்சு? அதேதான், எனக்கும் என்னோட ஃபேவரட் டைரக்டர் அவர் தான். எனக்கு வந்து காதல் படத்துல இருந்தே அந்த உனக்கே இருப்பேன் சாங். ஆமா, இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் வந்து ஒரு படத்துல ஒரு சாங் 2 சாங் நல்லா இருக்கும். இது வந்து இவர் படம் வந்து எப்பவுமே ஆல்பமாவே ஹிட் ஆகும். காதல் படம் ஆல்பமாவே, கல்லூரி, வெப்பம் எல்லாமே. வெப்பம்ல மலை வரும் அறிகுறி எல்லாம் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாங். சோ அதனால நான் வந்து படம் எடுக்கும்போது ஜோஷ்வா ஸ்ரீதர் தான் இப்போ மியூசிக்ன்ட்டு எப்பவுமே அப்பவே மனசுல வச்சிருந்தேன். இந்த படம் வேற அவரோட டைப் ஆஃப் மியூசிக்கு கம்ப்ளீட்டா சூட் ஆகிற டைப் ஆஃப் மூவி வேற. சோ அதனால ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி ஃபர்ஸ்ட் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 சாங் நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பண்ணி அவர்கிட்ட வந்து all 5 songs are really good. எல்லாம் நல்லா வந்திருக்கு. Wonderful. Okay, so songs எல்லாம் சூப்பரா வந்திருக்கு அப்படினு இருக்காரு. So டைட்டில்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு அப்புறமா உங்களோட சினாப்சிஸ் எல்லாம் பாக்கும்போது லவ், பிரேக்கப், ரிலேஷன்ஷிப், பயங்கர ஃபீல். ஜீவா சார் அசிஸ்டன்ட் வேற. So எமோஷன்ஸ் அள்ளி வீசிருப்பீங்களே, எங்க இருந்து வந்து இந்த கதையை பிடிச்சீங்க? இல்ல அதுதான் படம் எடுக்கும் போதே வந்து இப்போ உள்ள டார்கெட் ஆடியன்ஸே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். அதாவது இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இப்போ தியேட்டருக்கு போய் பாக்குறது, ரிப்பீட் ஆடியன்ஸும் யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில நடக்கிறது ஜென்ரலி இப்ப இந்த லவ், பிரேக்கப், ரிலேஷன்ஷிப்லாம் அது என்னுடைய ஒரு பார்வையை தான் அந்த ஸ்கிரிப்டா பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நாங்க இந்த ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பண்ணிருக்கோம். இந்தியால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிருக்கோம், சாப்டர் வைஸா. சோ இது வந்து யூசுவலி த்ரில்லர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த விருமாண்டி படத்துலலாம் த்ரில்லர்ஸ்க்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல ஐ டோன்ட் திங்க் இந்தியால வந்து எந்த படத்துல இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட். படத்தோட ஹீரோ அனந்த், சொல்லுங்க நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க? வணக்கம், நான் அனந்த் நாக் பேசுறேன். ஜூலை காட்டல் மெயின் லீடா இதுல பண்ணிட்டு இருக்கேன். இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஐ அம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் an IT கம்பெனி. அப்புறம் நான் குவிட் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு ஜாயின். ஐ ஆக்சுவலி லைக் கேமராஸ். ஸோ நான் சினிமோகிராஃபி பண்ணேன். ஐ அம் ஆக்சுவலி சினிமோகிராஃபர். ராஜீவ் சாரோட இன்ஸ்டிடியூட்ல படிச்சு அவர் படத்துல கடல்ல கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அசிஸ்டன்ட் கேமராமேன். So after that I met Alphonse Putran. அவர் வந்து நேரம் பிரேமம் அவர் தான் எடுத்தாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவரோட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். தென் நேரம்லயும் கேமரா ஒர்க் பண்ணேன். அண்ட் பை லக் ஒரு ஆக்சிடென்ட்டா ஆக்டிங்ல வந்துட்டேன். அப்படி நேரம், அப்புறம் அமரகாவியம் பண்ணேன். தென் பிரேமம், தென் ஐ டிட் வெற்றிவேல். அப்புறம் வெற்றிவேல் படம் பார்த்து தான் கால் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு இருக்கு நான் பேசணும் அப்படின்னு. So he told me the script and he said நானும் அப்புறம் ஜீவசங்கர் சாரும் சொன்னார் 2 பேர் நல்லா தெரியும் அப்படின்னு. எனக்கு கதை ரொம்ப நல்லா இருந்தது. திங் இஸ் இவர் சொன்ன மாதிரி தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரெண்டா இருந்தது ஆக்சுவலி. ஓகே, சோ லவ், ரிலேஷன்ஷிப்ஸ், பிரேக்கப் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு வரப்படம் தான் வந்து ஜூலை காட்டல் அப்படின்னு சொன்னீங்க. இந்த லவ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த கியூடான விஷயங்கள்லாம் வந்து நிறைய காமிக்கணும். நிறைய லவ் பிலிம்ஸ்ல நிறைய கியூடான விஷயங்கள் காமிச்சாச்சு. சோ சம்திங் புதுமையா ட்ரை பண்ணும். சோ அந்த வரிசையில இந்த படத்துல என்ன மாதிரி புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? இந்த படம் வந்து இட்ஸ் நாட் a romantic movie. It's not a romantic comedy. Full about relationships. ஆமா. சோ அதனால இது வந்து இந்த படத்தோட சக்சஸ் என்னன்னா வந்து people would be able to connect with some part of the movie. ஒவ்வொரு பார்ட், ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த மூவி வந்து சரி நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, they will be able to connect it. அதுதான் இந்த படத்தோட சக்சஸ். சோ இன்ஃபேக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் நான் சொல்லும் போதும் கதை சொல்லும் போதும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி, எல்லா இடத்துலயுமே வந்து இது ஃபீட்பேக் தான் வந்து.
ஓகே, நம்ம லவ் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதான் தான் அப்படியே ரிஃப்ளெக்ஷனா எடுத்திருக்கேன். சோ கண்டிப்பா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கனெக்ட் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா லவ், பிரேக்அப், ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இவ்ளோ பேசணும். இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்க யாரு ஹீரோயின், இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். ஹீரோயின் 2 ஹீரோயின்ஸ். ஒன்னு வந்து அஞ்சு குரியன், அவங்க தமிழ்ல வந்து சென்னை டு சிங்கப்பூர்னு ஒரு படம் பண்ணாங்க. அப்புறம் மலையாளத்துல நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு படம் ஞான் பிரகாஷன் ஃபகத் ஃபசில் சாரோட பண்ணி ஒரு படம் பெரிய ஹிட். அப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்து சம்யுக்தா மேனன், அவங்களும் மலையாளத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ரீசெண்டா வந்து ஒரு படம் தீவண்டின்னு ஒரு படம். ஒரு ஹீரோ 3 ஹீரோயின் இல்ல 2 ஹீரோயின் தான். இன்னொருத்தங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பலமா மோனப்பான்ட்டு. அவங்க இதுக்கு முன்னாடி மலையாளத்துல வந்து நீலகாஷம் பச்சைக்கடல் சிவனபூமின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல், பட் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு ஹீரோயின், ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் ரோல், இன்னொரு பக்கம் ஹீரோ. சோ இப்பவே தெரிஞ்சிருக்கும் படம் எப்படி ஓரளவுக்கு நம்மளால கேப்சர் பண்ண முடியுது ஸ்டோரியா, பட் டிஃபரெண்டான ஒரு நரேஷன்ல காமிச்சிருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்றாரு. சோ இந்த படத்துல வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க. சோ எப்படி நீங்க என்ன 3 பேரும் உங்களுக்காக ஃபைட் பண்றாங்களா? அதுல அந்த மாதிரி இல்ல. திங் இஸ், அத நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நான் ஹீரோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ வில் ஒன்லி சே ஐ அம் தி மேல் லீட். ஓகே, நான் எல்லா இன்டர்வியூல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் திங் இஸ் எல்லாரும் தேவ் டன் தேர் ஓன் பார்ட். சோ பெர்ஸ்பெக்டிவ் சொல்றது கூட அதே மாதிரி தான். சோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, என் பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு தெரிஞ்சு ஹீரோன்னா அது கதை தான் இவர் சொல்ற மாதிரி. பட் எல்லாம் ஒரு லீட்ஸ் அவள் தான். சோ நினைக்கிற மாதிரி சண்டை போட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ டோட்டலி நம்ம நினைக்கிறது இப்படிதான் இருக்கும் நினைச்சிட்டு போனோம்னா அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதை அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நான் 2 பேரும் எனக்கு சண்டைலாம் போடல. நீங்க நினைக்கிறத விட இது வேற மாதிரி ஒரு கதையா இருக்கும் சொன்னீங்க. Congratulations, all the best. Seems like a very positive team and a super good movie. So all the best to you. உங்க அடுத்த ப்ராஜெக்ட் எப்போ? எல்லாம் இந்த படம் முடிஞ்சு பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஓகே, நீங்க இப்ப முடிஞ்சிச்சு இன்னொரு மூவி அண்ட் டைட்டில் ஒன்னும் ஃபிக்ஸ் ஆகல. So they planning to release by the end of May or something. So அதுவும் புது டீம். டேனியல்னு சொல்லிட்டு the new director, செந்தில் அவரோட எல்லாம், ஐ மீன் தேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் எல்லாம் இது பண்ணது. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ஆக்ஷன் த்ரில்லர். Just waiting for that also. Wonderful. Thank you so much for being here. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப எனக்கு சத்தியமா அந்த படம் பார்க்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ப்ரிவியூ ஷோ டிக்கெட் மட்டும் கொடுத்துருங்க. கண்டிப்பா. Thank you so much. Thank you so much. Radio City தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.